தியான சங்கீதம் 106வது அதிகாரம். சங்கீதம் 106 பழைய ஏற்பாட்டில் 737வது பக்கம். மொத்தம் 48 வசனங்களை கொண்ட இந்த சங்கீதம். இதை எழுதினது யார் என்று இங்கு நமக்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இது 105வது சங்கீதத்தின் தொடர்ச்சியாக காணப்படுகிறது, சொல்லப்படுகின்றது. 105வது சங்கீதத்தை கடந்த வாரம் தியானிக்கும் பொழுது 1 நாளாகவும் 16வது அதிகாரத்தில் அதற்கான ஆதாரங்களை, அந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது என்பதற்கான ஆதாரத்தை உங்கள் முன்பாக வைத்தேன். அந்த சங்கீதம் 105வது சங்கீதத்தின் தொடர்ச்சி 106 என்பதற்கான வசன ஆதாரங்கள் 1 நாளாகவும் 16வது அதிகாரம் 34வது வசனம். 1 நாளாகமம் 16:34. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 106வது சங்கீதத்தின் முதல் வசனம். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 16வது 1 நாளாகமம் 16:35. எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதனால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை இரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கியதும் என்று சொல்லுங்கள். 106:47. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தள்ளோம். அதே போல் 36 மற்றும் 48 இந்த வசனங்கள் எல்லாம் ஒத்து போகின்ற வசனங்கள். எனவே இது 105வது சங்கீதத்தின் தொடர்ச்சி. இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்ட பொழுது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத, தேவனுக்கு விரோதமாக செய்த காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, தேவனின் கிருபையும் விளக்குகின்ற சங்கீதம் இந்த 106வது சங்கீதம். தியானத்துக்குள்ளாக கடந்து செல்லும் முன்பு ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக நிறுத்தி பிற்பாடு தியானத்துக்குள் கடந்து செல்ல நான் ஆசைப்படுகின்றேன். மத்தேயு 5வது அதிகாரம் 37வது வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். தியான வசனம் 106:9, 29. தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபமூட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அல்லேலூயா. சங்கீதம் 91:10. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உனக்கு நேரிடாது. சங்கீதம் 106:29 சொல்லுது, வாதை உன் கூடாரத்துக்குள் புகுந்தது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன சங்கீதம் வாதை கூடாரத்துக்குள் புகுந்தது என்று அறிவிக்கின்றது. இப்போ ஏன் வாதை கூடாரத்துக்குள் புகுந்தது? அவர்கள் கிரியைகளினால். யார? கர்த்தரை கோபமூட்டினார்கள். சரி, யாருடைய கிரியைகள்? தேவனை கோபமூட்டினதால் வாதை அங்கு போனது. வாசிப்போம். என்னாகமம் 46
மன்னிக்க வேண்டும், அந்த வசனுக்கு ஒரே நிமிடம். பினேயாசை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கும். சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னாகமம் 25வது அதிகாரம். என்னாகமம் 25:7. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அதன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு. 9. அந்த வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர். 10. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் எரிச்சலின் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். அல்லேலூயா. இது என்ன குறிக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு எதிராக, தேவன் அருவருக்கத்தக்கதாக பாவங்களை செய்கிறாங்க. அப்போது இங்கே இந்த பினேகாஸ் யாருன்னா ஆரோனுடைய பேரன்தான் இந்த பினேகாஸ். இவர் ஈட்டி எடுத்து அங்கே அந்த 2 பேர்த்தையும் கொலை செய்து விடுவார். அப்போது தேவனுடைய கோபம் குறைந்து விடும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பினேகாசின் பக்தி வைராக்கியம். தேவனுக்காக, கடவுளுக்காக அவன் பக்தி வைராக்கியமாக செயல்பட்டதுனால இங்கு வாதை நின்று போயிற்று. அப்போது வாதை எதனால் உள்ள வந்தது? பக்தி வைராக்கியம் இல்லாததால். அல்லேலூயா. இப்போ வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னா, வாதை என் கூடாரத்தை அணுகாமல் இருக்கணும்னா என் குடும்பத்தில் காணப்பட வேண்டியது பக்தி வைராக்கியம். தேவனுக்கு பயப்படுகின்ற, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து தேவனுடன் வாழ்கின்ற வாழ்க்கையில் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழும் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ள வாதை அணுகாது. தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பக்தி வைராக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வாதை புகும். அவர்களுடைய வீட்டிற்குள் வாதை புகும். வாதை என் கூடாரத்தை அணுகாது என்ற வசனத்தை மாற்றி வைத்திருந்தால் வாதை வராது. இல்லை, பக்தி வைராக்கியமான வாழ்க்கை யார் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய குடும்பத்தில் வாதை வராதே தவிர, தேவன் அருவருக்கத்தக்கதாக தேவன் விரும்பாத செயல்களை, கிரியைகளை செய்கின்றவர்களுடைய குடும்பத்தில் வாதை புகும். அல்லேலூயா. உபாகமம் 28 முதலாவது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம எல்லாம் அநேகமான விசேஷித்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் வாசிச்சிருப்போம். மொத்தம் எத்தனை வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 1 முதல் 14 வரை வாக்குத்தத்தங்கள் இருக்கு. மற்றும் 13 வசனங்களில் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கும். சரி, 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியையும் கட்டளைகளின் படியையும் நடக்க கவனமாய் இருக்கிறதுக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து. வாக்குத்தத்தங்கள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை வசனங்கள்? அப்படியே திருப்புங்களேன். சாபங்கள் எத்தனை வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு? திருப்புங்க. எத்தனை முடியுது? எங்கே முடியுது? 68 முடியுது. அப்போ இது 16 தொடங்கி 68 முடியுது சாபம். எத்தனை வசனங்கள் தெரியுமா? 53 வசனங்கள். நீ கர்த்தருக்கு விரோதமாக செய்தீன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலைன்னா, கர்த்தர் கோபமாகிறபடி உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கிரியைகள் இருந்ததுன்னா, எவ்வளோ வசனங்கள்? 50. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, 68வது வசனத்தில் அதுக்கு அடுத்து அங்கே அந்த வசனம் நிறைவு பெறலை. இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு போகலை, அதோட ஸ்டாப் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் சாபங்கள் எத்தனை இருக்குதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்த காரியம் வேறு அதிகாரங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ எதை குறிக்கிறதுனா, வாக்கு தத்தத்தை கொடுத்த வேதாகமம் தான் நமக்கு எச்சரிப்பையும் கொடுக்குது. கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார் என்ற சொன்ன வேதாகமம் தான் கர்த்தர் உன்னை எப்படி சபிப்பார் என்பதையும் சொல்லியிருக்கு. நாம் வாக்கு தத்தத்தை மட்டும் முதல் 14-15 வசனங்களில் மட்டும் வாசித்து வேதாகமத்தை மூடி வைத்து விடுவதால் கர்த்தருக்கு எதிரான செய்கின்ற கிரியைகள்னால வருகின்ற பாவம் நாம் அறியாமல் இருக்கிறோம். கர்த்தர் கோபமானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை அறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே என்னுடைய வாழ்க்கை, என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய சந்ததியினுடைய வாழ்க்கை தேவனுக்கு பக்தி வைராக்கியம் உண்டு பண்ணுகின்ற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டுமே தவிர, தேவன் கோபப்படும்படி, தேவன் எரிச்சல் அடையும்படியான ஒரு வாழ்க்கையை நானும் என் சந்ததியும் வாழ்ந்துவிடக்கூடாது. ஒருவேளை அவ்வாறு வாழ்வோமானால் சாபம் வரும், தேவ கோபம் வரும். அல்லேலூயா. தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த 4 மனிதர்கள். முதலாவது ஆபிரகாம். ஆபிரகாம் எத்தனை வயதில் தன்னுடைய குழந்தை பெற்றார்? 100 வயது. எப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? சரி, அதுக்கான இடைப்பட்ட காலங்கள். இப்போ யாருக்கு குழந்தை இல்லை? யாருக்கு குழந்தை இல்லை? சாராளுக்கு தான் குழந்தை இல்லை. சரி, இப்போ என்ன நடக்குது? கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, ஈசாக்கை கொடுக்குறாரு. அடுத்து ஈசாக்கை பலியிடும்படி சொல்கிறார். அப்போ ஈசாக்கு பிறந்த உடனே ஈசாக்கை பலி செலுத்தும்படி கர்த்தர் சொல்லவில்லை. ஒரு குழந்தை பிறந்துடுது, உடனே அதை எனக்காக கொடுத்து விடு, எனக்காக பலி செலுத்து என்றால் அதனுடைய வேதனை மிக குறைவு. பிறந்த உடனே நாம் என்ன பண்ணுறோம்? சரி, இது கர்த்தருக்கானது, சரி கர்த்தர் கேட்குறாரு, இத்தனை வருஷமாக இல்லாமல் எனக்கு குழந்தை வந்துடுச்சுன்னா அந்த குழந்தையை கர்த்தருக்கு பலி கொடுக்கறதுல ஒரு பெரிய வேதனைகள் காணப்படாது. ஆனால் இங்கு நடந்தது என்னன்னா, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள், ஈசாக்கு கிட்டத்தட்ட ஒரு வாலிப வயது பையனாக வளர்ந்து விட்டான். இப்போ ஆபிரகாமுக்கு இருந்தது ஒரே புத்திரன். இப்போது ரொம்ப ஆண்டுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு கற்பனை, அந்த குழந்தையின் மீது எவ்வளோ ஒரு பாசம்.
அந்த குழந்தையின் மீது எவ்வளோ ஒரு அக்கறை, அந்த குழந்தையின் எதிர்கால திட்டங்கள், அவனுக்கான ஆஸ்திகள், அவனுக்காக என்னென்ன கற்பனைகள் எல்லாம் அந்த ஆபிரகாமோ சாராலோ செய்திருப்பாங்க. அப்போ அவங்க கற்பனைகள் எல்லாம் எப்படி தேவனுடைய சமூகத்தில் எட்டும் பொழுது தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய ஈசாக்கை எனக்கு பலி கொடு. பிறந்த உடனே கேட்கல, அவன் ஈசாக்கை பற்றி அவன் செய்த கற்பனைகள் தேவனுடைய சமூகத்துக்கு போகுது. என் மகனை இப்படி வளர்த்தணும், என் மகனை இப்படி படிக்க வைக்கணும், இவ்வளோ வேலைகள் சொல்லணும், இந்த வேலைக்கு அனுப்பணும், அவனுக்கு இவ்வளோ ஆஸ்திகள் சேர்க்கணும், இப்படி பெண் பார்க்கணும், அவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், அவனுக்கு இடம் வாங்கணும், நல்ல ஒரு வீடு கட்டணும், ஃப்ளாட் பெரிய ஃப்ளாட்டாக வாங்கணும், அவனுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கணும். இப்படி ஆபிரகாமினுடைய ஆசைகள் அளவற்று சென்று கொண்டிருக்கிறது. அப்போ தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய ஈசாக்கை எனக்கு பலி கொடு. அப்போ குடும்பம் என்ன ஆயிருக்கும், ஆபிரகாமுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனால் அங்கே நடந்தது என்ன? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட ஒப்பு கொடுத்தார். காரணம் தேவனுக்கான பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு செடி வளர்க்குறோம், மரத்தை வளர்க்குறோன்னா அது வளரும் போதே, துளிர் விடும் போதே அதை பிடுங்கிறதுனா ஈஸியாக? அது மரமாக வளர்ந்து கனி கொடுக்கும்போது அதை பிடுங்குங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இத்தனை வருஷம் இதை நான் பாதுகாத்து உரம் போட்டு இதுக்கு என்னென்ன காரியங்களை செஞ்சு இப்போ இதை வெட்ட சொல்கிறாங்களே, எடுக்க சொல்கிறாங்களே, வேதனைப்படுவோமா? அதுபோல் இப்போ ஆபிரகாமுக்கு எவ்வளவு வேதனைகள் இருந்திருக்கும். ஆண்டவரே, நான் இவனை கொடுத்து நான் இவ்வளோ பெரிய காரியங்கள், இவ்வளோ பெரிய திட்டங்கள் வைத்திருக்கின்றனே, நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே. ஆபிரகாம் சொன்னாரா? சொல்லலை. பலி செலுத்தினாரு. பலிக்கான காரியங்கள் எல்லாம் நிறைவேற்று கத்திய ஓங்குற வரைக்கும் தேவனுடைய சத்தம் கேட்கல. அவன் கத்தி கழுத்துக்கிட்ட போகும்போது தேவனுடைய சத்தம் கேட்குது. பக்தி வைராக்கியம். இந்த பக்தி வைராக்கியம் நம்ம கிட்ட காணப்படணும். என்கிட்ட இருக்கிறத கடவுள் எதை கேட்டாலும் கடவுளுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கணும். இரண்டாவது, யோபு தங்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் யோபு இழந்தான். ஆனால் பக்தி வைராக்கியத்தை அவன் இழக்கவில்லை. தங்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் இழந்த பிறகும் பக்தி வைராக்கியம் மட்டும்தான் அவன்கிட்ட மீதியாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒன்றை இழக்கும் போது கூடவே பக்தி வைராக்கியத்தையும் இழந்து விடுகிறோம். என் குடும்பத்தில் இப்படி நடந்துடுச்சு, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துடுச்சு, என் மகனுடைய வாழ்க்கை, மகளுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துடுச்சு, இத்தனை வருஷமாக தேவனை ஆராதனைத்தேனே, சபைக்கு போனேனே, இவ்வளோ காரியங்கள் செய்தேனே. யோபு எல்லாவற்றையும் இழந்தான், பக்தி வைராக்கியத்தை இழக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள், சூழ்நிலைகள் மாறினாலும் பக்தி வைராக்கியத்தை விட்டு விடாதீர்கள். மூன்றாவது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை செய்து அதை வணங்கும்படி செய்தார். அங்கே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதனை செய்கின்ற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வச்சாங்க. அடுத்து சொல்கிறாங்க, அவர் எங்களை தப்புவிக்க விடலினாலும் சரி, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். இன்றைக்கி நாம் வாழ்கிற இந்த நாட்களில், இனி வரும் காலங்களில் அரசாங்கம் பல சட்டத்திட்டங்களை கொண்டு வரலாம். கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அரசாங்கங்கள் எழும்பும். அந்த சூழ்நிலையின் போதும் இந்த மனிதர்களைப் போல நாமும் பக்தி வைராக்கியமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. தப்புவிக்க இல்லைனாலும் பரவாயில்ல, தப்புவிக்க மாட்டான்னு அவங்க சொல்லலை, தப்புவிக்க அப்படி. அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என் தேவன் எனக்காக
யாவையும் செய்வார் என்ற விசுவாசத்தோடு முன்னாடி அக்கினி ஜுவாலை இருந்தாலும் அதில் தூக்கி போடுகின்ற நிலைமைக்கு கிட்ட சென்றாலும் பக்தி வைராக்கியத்தை விடாமல் இருந்தால் தான் அக்கினி ஜுவாலைக்கு தப்புவிப்பார். போடும்போது முன்னாடியே ஐயையோ சாமி நான் இந்த சிலையை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள தூக்கி கொண்டு போனவங்க செத்தாங்க. அவன் உள்ளுகளை கொண்டு போய் போடும் பொழுதே செத்தது போல நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறலாம். நான்காவது, இயேசு கிறிஸ்து சபைக்கு போகிறாரு. சபையில் ஆராதனை சரியில்லை, போதனை சரியில்லை, விசுவாசிகளுடைய நடத்தைகள் சரியில்லை. அப்போ அங்கே இயேசு தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கின்றார். என் சபையை கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்களே என்று ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அங்கே இருந்தவர்களை அடிக்கிறார். இது எதை சொல்கிறேன்னா, விசுவாசிகளாகிய மூத்த விசுவாசிகளாகிய நீங்கள், ஞாயிறு பள்ளி மாணவர்கள், வாலிப பிள்ளைகள், நாங்களே ஏதாவது தவறுகள் செய்யும் பொழுது யார் கண்டிக்க வேண்டும்? மூத்த விசுவாசிகள் பிள்ளைகளை கண்டிக்கணும். சபையை குறித்ததான பக்தி வைராக்கியம் உங்கள் ஒவ்வொருவரும் காணப்படணும். எனக்கு என்ன அக்கறை, அதெல்லாம் போதகரமாக பார்த்துக்குவாங்க, போதகர்கள் பார்த்துக்குவாங்க. அதனால் நாம் வந்தோமா சென்றோமா அப்படி இருக்கக்கூடாது. யார் தவறு செய்தாலும் அதை விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள் கேட்க வேண்டும். உடனே பெற்றோர்கள், என் பிள்ளைக்கு நான் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தேனே, இவங்க என் பிள்ளை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி திட்டாங்களே, இப்படி கேட்டாங்களே, அப்படி எண்ணக்கூடாது. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உங்கள் பிள்ளை கடிந்து கொள்ளப்பட்டால், இப்போ தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உங்கள் பிள்ளையானது சரியாக வளரவில்லை என்று அர்த்தம். நீங்கள் கடிந்து கொள்ளவில்லை, மற்றவர்கள் கடிந்து கொள்கின்றார்கள் என்றால் அதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர கடிந்து கொள்ளுபவர்கள் மீது கோபப்பட வேண்டாம். சபையை குறித்ததான பக்தி வைராக்கியம் விசுவாசிகளாகிய ஒவ்வொருவரிடமும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனவே சபையை நாம் அசட்டை பண்ண கூடாது. நான் ஆராதனைக்கு வரேன், நான் காணிக்கை செலுத்தேன், நான் வாழ்கிறேன், ஏன் நான் சபைக்கு போகிறேன் அப்படி இருந்தக்கூடாது. மற்றவர்கள் எல்லாருடைய காரியங்கள் என்ன, அவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கின்றார்களா, தேவனுக்கு பிரியமாக செய்கின்றார்களா, அல்லது தேவன் அருவருக்கத்தக்கதான காரியங்கள் சபைக்குள்ளே நடக்கின்றதா, உங்கள் கண்களை தென்பட்டால் உடனடியாக கண்டியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அதை தான் பண்ணார். அங்கே இருக்க ஆசாரியன்கிட்ட போய் சொல்லலை, இப்போ உன் சபை, உன்னோட ஆலயம் எப்படி இருக்கு, நீ தானே ஆசாரியன் சொன்னாரா? இயேசுவே என்ன பண்ணார்? காரணம் சபையை குறித்ததான பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. எனவே இந்த பக்தி வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பக்தி வைராக்கியம் இல்லாத நபரிடம், குடும்பத்திடம், பிள்ளையிடம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது, எதிராக செயல்படும். தேவனுடைய சாபங்கள் குடும்பத்தில் வரும். அல்லேலூயா. எனவே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பக்தி வைராக்கியம், என் பிள்ளையின் பக்தி வைராக்கியம், என் குடும்பத்தின் பக்தி வைராக்கியம் தேவனுக்கு அடுத்ததான காரியங்களில் எவ்வளவு காணப்படுகின்றது, நான் இன்னும் எப்படி தேவனுக்கு பக்தி வைராக்கியமாக நானும் என் குடும்பமும் வாழ வேண்டும் என்பதை தீர்மானித்து கர்த்தருடைய பந்தியில் நாம் கடந்து வருவோம். கண்களை மூடி செபிப்போம்.